வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் மாவட்டம், அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து எல்லோரும் சாம்பார் தினம் வைக்க மாட்டாங்க. பொதுவாக பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால் அந்த குழம்பு தான் ரொம்ப வைப்பாங்க. சாம்பார்லாம் எப்போ தான் வைப்பாங்க. அந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அது தண்ணியாக வேணுங்க தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணுங்க கெட்டியாக வச்சுக்கலாம். நான் ஒரு 100 ஆளாக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு 100 தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 பச்சை மிளகா, 3 தக்காளி. உங்களுக்கு புளி போடுவீங்க அப்படின்னா 3 தக்காளி. இப்போ நான் புளி போட மாட்டேன், லேசாக போடுவேன். நான் வந்து ரொம்ப புளியே போட மாட்டேன். அப்படின்னா 4 தக்காளி வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 கிராம் வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி வச்சுருக்கேன். நான் வந்து பொதுவாக கட்டி தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த பெருங்காய பொடி இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து ஒரு 3 தடவை 4 தடவை கழுவி எடுத்துக்கலாம். 300 ml 400 ml தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, ஊற்றுங்க. 300 ml எனக்கு ஓகே. ஒருவேளை உங்களுக்கு நான் வந்து 2 விசில் அல்லது 3 விசில் தான் வைப்பேன். ரொம்ப வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட்டே, பருப்பு குழம்போட டேஸ்ட்டே குறைஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் பரவாயில்லாமல் வேகிற மாதிரி இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் கழுகி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயை நான் 2 கீறி போடுறேன், தக்காளி, பூண்டு, பெருங்காயம். அது கூட வந்து பச்சை மிளகாயை கீறி போடும்போது ஞாபகம் வச்சுங்க, காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க முழுசாக கூட போட்டுக்கலாம். எனக்கு அந்த பருப்பு குழம்புல உள்ள காரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரமே என் தங்கச்சி பத்தலம்பா. அதனால் இப்போ காரம் அதிகமாக வேணுங்கிறது இன்னொரு ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கிடலாம். நான் 5 போட்டுருக்கேன், கீரி போட்டிருக்கேன். அதே மாதிரி தக்காளி நான் நறுக்கி தான் போடுறேன். முழுசாக போட்டால் மத்தெல்லாம் வச்சு கடையிற மாதிரி இருக்கணும். நான் வந்து முழுசாக போடாமல் நறுக்கி போடுறதுக்கு காரணம் வந்து நம்ம கரண்டி வச்சே கலக்கணும். அதாவது நச்சு விட்டோன்னா அது கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் 3 தக்காளி, அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப பழுத்துக்கான்னு பார்த்தேன், அது ரொம்ப பெருசாக பழுக்கலை. அதனால் இன்னும் ஒரு தக்காளி சேர்த்து மொத்தம் 4 தக்காளி போட்டிருக்கேன். புளி ஊற்ற வேணாங்கிறவங்க 4 தக்காளி போட்டுக்குங்க. புளி ஊற்றலாம். புளிப்பாக இருக்குது தக்காளி அப்படின்னா 3 தக்காளி போதும். ஆனால் இதுக்கு தக்காளி போட்டால் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி குறைக்காங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனுக்குள்ளே, அதாவது 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுவிடுங்க. இதெல்லாம் போட்டு கொதித்த உடனே குக்கரை வந்து 2 விசில்லேருந்து 3 விசில் வைங்க. எனக்கு இந்த குக்கர் வந்து 2 விசில்லையே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் குக்கரை திறந்து அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சுடுங்க. தக்காளியெலாம் நல்லா மசிச்சுட்டு அப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா கரெக்டாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுட்டு அந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் வந்து துருவி போடுவாங்க. தேங்காய் துருவி போடும்போது தான் அதில் டேஸ்ட், தண்ணியாக இருந்தாலே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் அந்த காரமும் கரெக்டாக இருந்து வச்சிங்களேன், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் சேரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னும் நம்ம வந்து ஒரு 200 தண்ணி ஊற்றலாம். புளி இவ்வளோண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சோண்டு லைட்டாக அவங்களுக்கு காமிக்கணுக்காக அதை லைட்டாக கழுகிட்டு ஊற வச்சு அதை வந்து நீங்கள் பிசைஞ்சு ஃபில்ட்ரு ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. இந்த நுர தள்ளி ரசத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அணைச்சிடணும். நான் பருப்பு கூட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பொதுவாக எங்கள் ஊரில் வந்து யாராவது விருந்தாட்கள் வராங்க அப்படின்னா பருப்பு குழம்பு வச்சு பருப்பு கூட்டு எடுத்து கொடுக்குறது வந்து யதார்த்தமான ஒன்று. யார் வந்தாலும் பருப்பு கூட்டு வச்சு கொடுப்பாங்க, பருப்பு குழம்பு வச்சுன்னா. அதனால் நானும் எனக்கு பருப்பு கூட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். ஆனால் கொதிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா அது கொதிச்சதுக்கப்புறம் வேறு ஃப்ளேவர் வந்துடும். கரெக்டாக அந்த நுர கட்டி வரும்போது ஆஃப் பண்ணணும். அப்புறம் வந்து வெங்காயம், வத்தல் கொஞ்சம் கரிகிற மாதிரி தாளிக்கணும். அப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ. நான் நிறைய வத்தல் போடுவேன். அதை பிழிஞ்சு சாப்பிட்றதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால் அந்த வத்தலாம் நான் சாப்பிட்ருவேன். அதனால் நிறைய வத்தல் போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்கும் அந்த பருப்பு குழம்பு. இதை அப்படி பிழிஞ்சு சாப்பிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்து வெள்ளி செவ்வாய் இந்த பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். நன்றி.